ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் காதல் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். தாத்தா பாட்டி ராகவ் ஆகாஷ் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பதட்டத்தோட. என்னாச்சு, மாப்பிள்ளைகிட்ட நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டோம், அவர் போய் என்ன பண்ணாரு ஏது பண்ணாரு, அவங்க வீட்டில் சந்தோஷமா இருக்காங்களா இல்லை கவலையா இருக்காங்களா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி நான் போய் வீட்டில் போய் என்ன நிலவரத்தை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அங்கே போகிறாங்க. அங்கே போனவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி. அப்படி எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, கலகலன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன இது, மாப்பிள்ளைக்காரன் எதுவுமே சொல்லலையா, ஏதாவது சொல்லியிருந்தானே நேரம் மூஞ்சியை தூக்கிட்டு இருப்பாங்களே, இப்போ எந்த ஒரு இது இல்லாமல் இருக்காங்களே, சந்தோஷமா இருக்காங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆனால் அங்கே அபி மட்டும் செம்ம டென்ஷனில் இருக்காங்க. என்னடி எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க, நீ மட்டும் ஒரு மாதிரியா இருக்கியே, என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. உடனே அபி இருந்துட்டு நல்லா வருது எனக்கு, நான் பயங்கர டென்ஷனில் கோவத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே உங்கள் வீட்டில் இருக்க டென்ஷன் பார்ட்டி அப்படிங்கிறாங்க. யாரை கேட்குறேன், அதான் அந்த வளர்ந்தவர் இருக்காரு ராகவ், அவரை கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. அவன் கோயிலுக்கு போயிருக்காங்க. எதுக்கு கோயிலுக்கு போயிருக்காரு, அட இந்த வந்தாங்கல்ல பெரிய பெரிய தலைங்கெல்லாம் பஞ்சாயத்துலேருந்து, அவங்க கூப்பிட்டாங்க ஏதோ விசேஷம் கோயில் பிரச்சனை பற்றி பேசுறதுக்கு போயிருக்காங்க அப்படின்னு பாட்டி சொல்லிடுறாங்க. உடனே சரி சரி இருக்கட்டும் அப்படின்னு, கோயிலுக்கா போயிருக்க டென்ஷன் பாட்டி அப்படின்னு கோயிலுக்கு போகிறாங்க. அப்படி கோயிலுக்கு போகிறவங்க அங்கே எப்படி பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. ராகவ் இங்கே இருந்துட்டு இருக்கியா, இரு உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, அபி வேக வேகமாக தேங்காயை தேங்காய் உடைக்கிறாங்க. அதுலேருந்து சில்லு ஒன்று சிதறி போய் அப்படியே ராகவ் நெத்தியில் பட்டுருது, ரத்தம் வந்துடுது. ஐயோ அப்படின்னு வேகமாக வர்றாங்க. அவரை நினச்சிக்கிட்டே அடிச்சு அடி அவரை போய் பட்டுருச்சு. டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, தன்னோட தாவணியிலேருந்து கிழிச்சு கட்டி விடுறாங்க. என்ன கட்டு போட்டு விட்றியா, அடிக்கிறதையும் அடிச்சுட்டு அப்படிங்கிறாங்க. ஐயோ நான் தெரியாமல் தான் அடித்தேன் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணி வச்ச காரியத்துக்கு கரெக்டாக தான் நடந்திருக்கு, என்ன நான் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. பின்ன மாப்பிள்ளைகிட்ட நேற்று பார்த்து என்ன சொன்னீங்க, என்ன சொன்னேன், எங்கள் அக்கா அவங்க தம்பியை விரும்புகிறான்னு சொல்லிக்கிங்க, இப்படி தான் ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்ககிட்ட ஒரு பொண்ணை பற்றி அவதூறாக சொல்லுவீங்களா அப்படிங்கிறாங்க. அப்படி உடனே ராகவ் இருந்துட்டு, நான் ஒன்றும் அவதூறு பேசலையே, உண்மையை தான் சொன்னேன், உண்மையாகவே இருந்தாலும் அப்படியா சொல்லிக் கொடுக்குறது, நல்ல வேலை மாப்பிள்ளை எனக்கு ஃபோன் பண்ணாரு, எனக்கு ஃபோன் பண்ணதுனால அந்த வீட்டில் நான் எல்லாத்தையும் மறைச்சிட்டேன், அது டென்ஷன் பார்ட்டி சும்மா அப்படி தான் கிறுக்கு மாதிரி பேசிட்டு தெரிவாங்க, எங்கள் அக்கா யாரையும் லவ் பண்ணலை அப்படி இப்படின்னு நான் சொல்லி ஒரு வழியாக நம்ப வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, எங்கள் வீட்டில் இந்த பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு, இப்படி பண்ணிட்டீங்களே அப்படிங்கிறாங்க. அப்படி லூசே கிறுக்கே எல்லாத்தையும் கெடுத்து விட்டியா, அவன் மாப்பிள்ளை நல்லபடியாக சொல்கிறேன்ட்டு போனான், நீ இப்போ உன்னை என்ன பண்ணுறது உன்னை அப்படின்னு செம்ம டென்ஷனில் கத்துறாரு. நான் எவ்வளோ சொன்னாலும் நீ புரிஞ்சிக்கவே மாட்டியா, யூஸ்லெஸ் அப்படி இப்படிங்கிறாங்க. என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன், இப்போ எங்கள் மாப்பிள்ளையும் எங்கள் அக்காவும் செம்ம சந்தோஷத்தில் இருக்காங்க, நல்லபடியாக கல்யாணம் நடக்கும், பேசாமல் போகிறீங்களா, கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு ஊரை பார்த்து கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. அவர் அன்பாக பக்குவமாக சொல்கிறாங்க, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆகாஷ் பார்க்குறாங்க, அபியை பார்த்து அழுது பயங்கரமாக, ராகவை தானே பிடிக்காது டென்ஷன் பார்ட்டி, ஆனால் குட்டி பாஸ் ரொம்ப நல்லவங்கன்னு தெரியுதுல்ல, அதனால நீ ஏதாவது எனக்கு ஒரு ஐடியா பண்ணு அபி, ஏம்மா நான் உங்கள் அக்கா மனசில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கோவிலில் இருக்கிறவங்க ஆகாஷ் மயங்கி விஷம் குடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் அலறி அடித்து ஓடுறாங்க. போயிட்டு ஆகாஷை மடியில் தூக்கி வச்சுட்டு அப்படியே ஆகாஷ் ஆகாஷ்னு கத்துறாங்க. அனு ராகவும் அபியும் பதறி போய் நிற்கிறாங்க. என்னாச்சுடா டே என்னாச்சுடான்ட்டு பார்த்தீங்கன்னா வாயில் நுரத்தள்ளி அப்படியே மயங்கிட்டு ஐ லவ் யூ அனு, ஐ லவ் யூ அனு அப்படின்னு சொல்லிட்டு உயிரை விட்டுறாங்க. விட்ட கையோட அப்படியே பயங்கரமாக தவிக்கிறாங்க. ஐ லவ் யூ ஆகாஷ், நான் உங்களை விரும்புகிறேன், நான் என்ன பண்ணுறது, ஊர் உலகத்துக்காக நான் வேணான்டனே, நான் உங்களை விரும்புகிறேனே, இப்படி போயிட்டீங்களே எந்திரிச்சுவாங்களேன்னு பதறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படார்னு எந்திரிக்கிறாங்க. என்னது அப்படிங்கிறாங்க. பார்த்தா அபி சக்ஸஸா அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிறாங்க. உடனே ராக என்ன இது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு அப்படி துடிச்சு போகிறாரு. நானும் அபியை சேர்ந்து போட்ட திட்டம், நீ இவ்வளோ நாள் அபிகிட்ட பேசினேன், நான் சொன்னோன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க, அபி இந்த மாதிரி ஐடியா சொன்னாங்க, இதை பண்ண ஒர்க் அவுட் ஆயிடுச்சு பற்றியா அனு, நீ என்னை லவ் பண்ணிட்ட தானே அப்படின்னு. அடி அக்கா நீ என்கிட்ட மறைச்சிட்டில, ஆகாஷ் குட்டி பாஸ் என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி ஐடியா பண்ணோம் போதுமா அப்படின்னோடனே டக்குன்னு அபியை பார்த்து திட்டுறாரு ராகவ். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, இப்படி பண்ணிட்டியே என்கிட்ட கூட சொல்லாமல், நான் எவ்வளோ பயந்துட்டு அப்படியே கதறி போயிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி சரி இப்போ என்ன நல்லதுதான் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஆகாஷ் அனு அப்படியே ஒருத்தர் வச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துட்டே இருக்காங்க. சரி சரி எப்படியோ எங்கள் அக்காவும் குட்டி பாசம் மனசில் இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு, இந்த வீட்டுக்கு கல்யாணத்தை எப்படி நிறுத்துறது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறமா நான் இருக்கேன்ல, எப்படியும் எங்கள் வீட்டில் சொல்லிடுறேன், நிறுத்திடுறேன், அக்காவுக்கும் குட்டி பாசம் கல்யாணம் நடத்துறது என்னோட பொறுப்பு அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் நீ இப்படி பண்ணிட்டி அப்படின்னு அப்படியே பார்த்து மறுபடியும் முறைச்சி திட்டிகிட்டே இருக்காங்க ராகவ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.